திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். இன்று 8ஆம் திருவழி முதற் 10 3வது பாசுரம் பார்க்கலாம். முதல்ல பாசுரத்தை பார்த்துடலாம். நின்ற மாமருது இற்று வீழ நடந்த நின்மலன் நேமியான் என்றும் வானவர் கைதொழும் இணை தாமரையடி எம்பிரான் கன்றி மாறி பொழிந்திட கடிது ஆனிரைக்கு இடர் நீக்குவான் சென்று குன்றமெடுத்தவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே. நின்ற மாமருது இற்று வீழ நடந்த நின்மலன் நேமியான் என்றும் வானவர் கைதொழும் இணை தாமரையடி எம்பிரான் கன்றி மாறி பொழிந்திட கடிது ஆனிரைக்கு இடர் நீக்குவான் சென்று குன்றமெடுத்தவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் பெருமாள் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்குறார். இந்த மருத மரம் ரெண்டுமே ஒரு அசுரத்தில் இருக்கிற ஒரு விசேஷத்தினால அது ரெண்டும் என்ன பண்ணுறது, தனியாக சுவாமியோட வீட்டில் கொல்லை பக்கத்தில் ரெண்டு மருத மரம். ஆனால் அந்த மருத மரத்தில் அவர் என்ன பண்ணார், தனியாக போய் அகப்பட்டுக்கிறார். அது எப்படி சுவாமி போய் தனியாக இருக்க முடியும்? அவர் நித்திய சூரிகளோட குழாமில் எப்பவும் எந்த நேரமும் என்ன சர்வ காலமும் அவரை சூழ்ந்து நித்திய சூரியர்கள் இருந்துகிட்டே இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது எப்படி சுவாமி தனியாக போய் அகப்பட்டுக்க முடியும்? அப்படி தனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் ஆழ்வார். அதாவது நகராமல் அசுராவாசத்திலே பேராதே நின்ற பெரிய மருது என்ன பண்ணிட்டு முறிந்து விழும்படி அதுக்கு நடுவே போனார் பெருமாள். தனியாக போய் அகப்பட்டு விட்டார். அதுக்கு நடுவில் 2 மருத மரத்துக்கு நடுவில் சுவாமி ஒரு தடவை நடந்து போகிறார். அப்புறம் நிர்மலமான மனசை உடையவர், எப்பொழுதும் தன் திருக்கையில் திருச்சக்கரத்தை திரு ஆழியை ஏந்தி இருக்கிறவர். அப்புறம் நித்திய சூரிகள் எப்பொழுதும் சேவித்து கொண்டிருப்பவனாய் இருப்பவரும் தாமரை மலர் போன்ற 2 திருவடிகளை உடைய எம்பிரான் எனக்கு உபகாரகன் அப்படின்னு ஆழ்வார் இங்கே சொல்லிக்கிறார். எம்பிரான் அப்படின்னு சொன்னால் எனக்கு உபகாரகன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இதில் இந்த விஷயத்தில் இங்கே நடுவில் சுவாமி என்ன பண்ணுறார், கொஞ்சம் வளர்ந்த பிறகு இயற்கையை நம்ம தொழ வேண்டும். இந்த இருக்கிற இந்திரனுக்கெல்லாம் படையல் சமர்ப்பிக்கிறத காட்டிலும் இயற்கைக்கு நம்ம படைக்க வேண்டும். நம்ம இந்த இடத்துல இருக்கிறதுக்கு யார் நம்மளுக்கு உபகாரம் பண்ணுறா? இந்த மலை தான் என்ன மேகத்தை தடுத்து நம்மளுக்கு நல்ல மழை பெய்ய வைக்கிறது அப்படின்னு ஊரில் இருக்கிற பெரியவாளுக்கு தன் தகப்பனாரோட பேசி அதை சொன்ன உடனே ஊரில் இருக்கிறவா எல்லாரும் நந்தகோபுரம் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிறா. எல்லா விதமான உபச்சாரங்களும் என்ன பண்ணுறா, அந்த மலைக்கே பண்ணிவிடுறா. சுவாமி பலராமன் அப்புறம் கூட இருக்கிற சகாக்களோடு நின்று பார்த்துட்டுருக்கா. எல்லாரும் கேட்குறா, என்ன இந்த வாட்டி இப்படி இருக்கு, உனக்கு என்னவான தெரியுமா? ஓ தெரியும், எந்த மலை சாப்பிடுமா அது? ஓ சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த கதையை சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் சுவாமி என்ன பண்ணுறார், பசங்களாக நின்றுக்கின்றார். அப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் இன்னொரு இடமா பின்னாடி பக்கம் போய் அந்த மலைக்கு படைக்கிற எல்லா உணவு அமுது அதெல்லாம் படைக்கிற அமுது எல்லாம் தானே சுயமாக அதை என்ன பண்ணிக்கிறார், பயன்படுத்தி உபயோகப்படுத்திக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சு விடுது. எல்லாம் பண்ண உடனே இந்திரனுக்கு ரொம்ப கோபம், சரியான அளவில் கோபம் வருது. என்ன ஒரு யோசனை இல்லாமல் நடந்துக்கிறான். வேறு சுவாமிகிட்ட போய் கோச்சிட்டா என்ன நடக்கும்? அதனால கடும் கோபத்தினால என்ன பண்ணுறான், தனக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற மேகங்களை அனுவர்த்திக்கு என்ன பண்ணுறான், போய் கடிமழை பெஞ்சிட்டு வா, நிறைய மழை பெய்யு அப்படின்னு சொல்கிறான். அப்போது அதனால் என்ன பண்ணுறது, மேகங்களும் இந்திரனோட வார்த்தையை அனுவர்த்தித்து நல்ல கடிதாக பெரிய அளவில் மழை பெய்யுது. 7 நாட்கள் என்ன பண்ணுறது, ராப்பகல் அகோராத்திரம் மழை பெஞ்சிட்டே இருக்கு. அப்போ உடனே சுவாமி என்ன பண்ணார், அந்த பசுக்களோட கூட்டங்கள் திரளான பசுக்களோட கூட்டங்கள் அதை மேய்த்து அதோட ஆனிரையோட சௌகரியமாக இருந்துட்டு இருக்கார் இல்லையா? அப்போ உடனே யாரான ஒருத்தர் தன்னை காப்பாற்றுவான்னு இருந்தால் அவளை பார்த்துட்டோன்னு. ஆனால் தன்னைத்தானே பரிகரித்துக்கிறதுக்கு அந்த ஆனிரைக்கு முடியாது. அதனால் என்ன பண்ணார், கடிது சென்று மகா வருஷத்தை அந்த வருஷித்தாலும் அதுலேருந்து அந்த பசுக்களுக்கு சடக்கன உபகாரம் பண்ணோன்னு போய் நின்று அந்த கோவர்த்தனத்தை குடையாக பிடித்து ஆனிரையை காத்தவன் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துலேருந்து ஒரு சின்ன நிகழ்ச்சியில் அது பெரிய விஷயம். அந்த சின்ன ஒரு குழந்தை இத்தனை பெரிய மலையை என்ன தூக்கி பிடித்து ஆனிரை கூட்டங்களை காத்தான் அப்படின்றது சொல்கிறார். அது சரி.
இப்படி குடையாக பிடித்த சர்வேஸ்வரன் எங்கே நின்றுருக்கான் தெரியுமோ? அந்த குன்றம் எடுத்து அந்த குன்றத்தில் நின்றுருக்கான். அவனை சென்று ஆசிரியக்கப்பார் அப்படின்னு தன் மனதுக்கு சொல்கிறார் ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் தன் மனசை போட்டு இப்படியெல்லாம் பசுக்களின் கூட்டங்கள், திரள் திரளான பசுக்களின் கூட்டங்கள் மழையில் நனைஞ்சி கஷ்டப்பட போகிறது. ஆனால் அதுக்கு தன்னைத்தானே காப்பாற்றிக்க தெரியாது. அதனால் தான் முன் சென்று நடந்து கடிது சென்று கோவர்தன மலையை கொடையாக பிடித்து ஆனிரையை காத்தான். அப்படி காத்த அந்த எம்பெருமான் இந்த மலையில் நின்று கொண்டிருக்கிறான். அவனை சென்று ஆசிரியக்கப்பார் அப்படின்னு தன் மனசுக்கு சொல்கிறார் ஆழ்வார். ஆனால் இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம். சென்ற பாசுரத்தில் முதல் வரியில் குழந்தை என்னவா இருந்தது? அந்த தெய்வ குழந்தை ஒரு சிசுவாக தொட்டியில் படுத்துன்னு இருந்தது. அப்புறம் அது நிஜமாக என்ன பண்ணிது? சிசுவாக தொட்டியில் படுத்துன்னு இருந்த போது அப்புறம் அடுத்த பாசுரத்தில் நிற்க கற்றுக்கொண்டது. அதனால தான் என்ன பண்ணார்? ஒரு யுகத்தில் ஒரு வண்ணத்தில் நின்றுருக்கார் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த பாசுரத்தில் என்ன பண்ணித்து அந்த குழந்தை, அந்த தெய்வ குழந்தை நடக்க கற்றுக்கொண்டது. நடக்க கற்றுக்கொண்டதால் தனக்கு தெரிந்த லீலைகளை இதை செய்ய துவங்கியது. நின்ற மராமரம் சாய்த்த அப்படின்னு சொல்லி அந்த மருது மரத்தை, மாமரம் இல்லை மருது மரம் ரெண்டு விதத்துலையும் பாடாந்தரங்கள் உண்டு. அது என்ன பண்ணித்த? அந்த மருது மரத்தை சுவாமி குறுக்க தனியாக போய் அகப்பட்டுனுட்டார். அகப்பட்டுனோடனே அது நடந்து ரெண்டுமே முறிந்து விழுந்தது. அப்படி இந்த விஷயத்தை ஆழ்வார் தன் மனசுக்குள்ளே வச்சு அதை அனுபவிச்சுக்கிறார். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதனோட வியாக்கியம், அதாவது அர்த்தத்தை நம்ம எப்படி மனசில் வாங்கிக்கணும்னு கேட்டால், நிமலன் நின்மலன் அப்படின்னு சொன்னால் மனசுக்குள்ள எந்த விதமான அது முறியும், அதுக்கு நடுவில் போய் நம்ம நின்று தனியாக மாட்டிக்க கூடாது அப்படின்லாம் சுவாமி யோசிக்காம, சின்ன குழந்தை இல்லையா, அது இப்போ தானே நடக்க கற்றுக்கிறது. நமக்கு தெரியும், ஆழ்வாருக்கு தெரியும், அது என்ன தெய்வ குழந்தை, பரமாத்மா, சர்வேஸ்வரன், சர்வ உபகாரகன், அந்தர்யாமி, திருவாழியை கையில் பிடிச்சுருக்கவர்னு பாசுரம் சொல்கிற ஆழ்வாருக்கும் அந்த பார்த்து படிக்கிற நம்மளுக்கு ஏதோ ஒரு துளி அளவுக்கு தெரியுது. ஆனால் உண்மையில் அந்த தெய்வ குழந்தைக்கு அது தெரியாது. அது இப்போ தான் நடக்க கற்றுன்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது? வேகமாக நடந்து போய் நின்மலன், அது எந்த விதமான யோசனையும் இல்லாமல் அந்த ரெண்டு மரத்துக்கு நடுவில் போய் அகப்பட்டுண்டது. அந்த அகப்பட்டுண்ட குழந்தை எப்படி அதுக்கு போய் அந்த மருதமலைக்கு அந்த ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணிது? அது சுத்தியை கொண்டு கொடுத்தது தான். ஆனால் அது சர்வேஸ்வரன் இருந்ததுனால எந்த நேரமும் நித்திய சூரிகள் புடைசூழ ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவர். அப்படி இருக்கிறவர் எப்படி தனியாக போய் அகப்பட்டுனுட்டார்? அது ஆழ்வாருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கேள்வி அவர் மனசில் தொக்கி நிற்கிறது. அதுவும் ஆனால் இதை தன்னோட ஆழியை கைப்பிடிச்சுட்டு இருக்காரே தவிர தான் கை தொட்டு எதையும் வியாபாரிக்க வேண்டாம், அது தானே நடக்குமா அப்படின்னு. ஆனால் விரோதியை பரிகரிக்கணும் அப்படின்னா அது சுவாமியை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது. சுவாமி தான் அதுக்கு அனுகரிக்கணும். அதனால் நித்திய சூரிகளே ஒரு நாடு போல எல்லாரும் குழுமி இருந்து எந்த நேரமும் பெருமாளை சூழ்ந்துன்னு இருக்கிறவர் போய் எப்படி திடீரென தனியே புகுந்து அகப்பட்டு கொண்டார்? எப்படி இந்த ரெண்டு பேருக்கும் என்ன விடுதலை கொடுக்கணும், மருதமரத்தமாக இருக்கிறதுலேருந்து அவளுக்கு இது கொடுக்கணும், விடுதலை கொடுக்கணும்னு தான் வந்திருக்கு. அப்புறம் சீற்றம் ஜாஸ்தியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அந்த அதிகமாக இருக்கிற சீற்றத்தினால இந்திரன் என்ன பண்ணுறான்? மகா வருஷத்தை வருஷிப்பிக்கிறான். அவன் சொல்கிறத கேட்டு மேகங்களும் நிற்காத மழை பொழியிறது. அப்போ என்ன செய்கிறார்? ஆனிரைக்கு இடர் நீக்குவான், கடிது சென்று ஆனிரைக்கு இடர் நீக்குவான். எப்படி? அந்த கோவர்தன மலையே குடையா பிடித்து அவரோட என்ன பண்ணார்? ஆனிரையெல்லாம் காத்து தந்தார். அந்த ஆனிரை காத்து என்ன ஸ்வரக்ஷத்தினத்துக்கு தன்னுடைய தானே காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த பசுக்களுக்கு தெரியாது. அதனால யாராவது தான் காப்பாற்றணும். யாராவது எப்படி காப்பாற்றுவா? பகவான் தான் காப்பாற்றணும்னு சொல்லி கிருஷ்ணர் தானே முன்ன நின்று அந்த ஆனிரை கூட்டத்தை காப்பாற்றி தருகிறார். அப்படி இருக்கும்பொழுது ஒரு மலை என்ன பண்ணிது? காப்பாற்றி கொடுத்தவன் ஆனிரைக்கு இடர் நீக்குவான். சரி, அது ஒரு மலை என்ன பண்ணிது? பரிகரண ரக்ஷணத்துக்காக, அதாவது ஜனங்களை காப்பாற்றுறதுக்காகவும் தன் பசுக்களை காப்பாற்றுறதுக்காகவும் அதுவே உபகரணமாக ஆக்கினான் சுவாமி. ஏன்னா அந்த மலையையே கொடையாக பிடித்து சுவாமி அத்தனை அந்த ஆயர்பாடியில் எல்லாரையும் காப்பாற்றியாச்சு அந்த மகா வருஷத்துலேருந்து. ஆனால் அது ஒரு மரம் பண்ணித்து. ஆனால் இந்த மரத்தில் சுவாமி மலையில் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அந்த ஒரு மலை அங்கே பரிகரண ரக்ஷணத்துக்காக ஒரு உபகரணமாக அமைஞ்சது. ஆனால் இந்த மலை என்ன பண்ணுது? நின்று பார்க்கிறான். இங்கே எதுக்கு? அந்த மலையே
மலையையே கொடையாக பிடித்ததற்கும் இந்த மலையில் நின்று பார்த்ததுக்கும் அடிப்படையில் என்ன ஒரே ஒரு கருத்து அப்படின்னு கேட்டால், ஆசிரித்தர்களை தன்னுடைய சரணாகதர்களை ரட்சிக்க வேண்டும் என்பது மட்டுமே அதில் எண்ணம். அவருடைய சுவாமியோட சர்வேஸ்வரனுடைய திருவள்ளம் என்ன? ஆசிரித்தர்களை ரட்சிக்க வேண்டும். அது ஒன்று தான். ஆனால் அதை தான் ஆழ்வார் ரொம்ப பெரிய அளவில் தன்னை ஸ்லாகித்து பேசிக்கிறார். நீ என்ன பண்ணுற மனசே? அப்படி இருக்கானே திருவேங்கடமடை நெஞ்சமே, அப்படி ஒரு குன்று மலையில் நின்றுன்னு இருக்கானே ஒருத்தன், அவனை போய் அடையப்பார், அவனை போன்று ஆசிரியத்து உயிர்ந்துவோ அப்படின்னு தன் மனசுக்கு சொல்லி கொடுக்கிறார். அதாவது திருமலை ஆதாரணமாய் ரக்ஷண உபகரணமாயிற்று. ஆனால் அந்த கோவர்தனம் என்ன பண்ணிட்டு அதுவே ரக்ஷண உபகரணமாக ஆயிற்று. இங்கே மலையே உபகரணம் ஆயிடுத்து. மலையில் நின்றுருக்கவனை போய் திருமலை ஒரு ஆதாரமாக இருக்கும், நீ சென்று போய் மனமே அந்த நின்று கொண்டிருக்கிற பகவானை ஆசிரயித்துக்கொள் அப்படின்னு தன் மனசுக்கு சொல்லி கொடுக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இதற்கு அடுத்த மேல் பாசுரத்தில் ஆழ்வார் எப்படி சுவாமியை அணுகிறார்னு நம்ம பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.